ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காமர்ஸ் பாயிண்ட். இது முழுக்க முழுக்க தமிழ்லேயே இருக்கிற சேனல். இதில் கவர் பண்ணுறது +1 +2 பிகாம் வரைக்கும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு. ஓகேயா, இதில் 2 சேனல் வச்சுருக்கேன். ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஈஸி அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். அதில் 90 செகண்ட்ஸ் தான் தராங்க. அதனால் சின்ன சின்ன கான்செப்டாக சொல்கிறேன் அதில். ஓகேயா, முக்கால்வாசி கான்செப்ட் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் சம் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸசைஸ், மாடல் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 3, 5, 10 மினிட்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா ஒரு சம் போட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும், ஈஸியாக 6 to 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, சில சமயம் போட்ட சமயம் காமிச்சிருவேன், அதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, ஆனால் ப்ராப்பராக பண்ணணுன்னா 15 நிமிஷம் ஆகும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் போடுற கான்செப்டை 90 செகண்ட்ஸ் சில சமயம் பற்ற மாட்டேங்கிறது. அதனால் யூடியூப்பில் ட்ரை பண்ணுற கான்செப்டை ஒரு 5 மினிட்ஸ் போகும். ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட். ஓகேயா, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். என்ன உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது ஹூ ஆர் ஆல் த யூசர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது டிஎஸ் ரெட்டி புக்கில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வரும். சரி, இந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓவர்ஸ் தான் போடலாம், அதில் இவ்வளோ பவர் பிளே இருக்குது, அப்புறம் ஒரு பவுலர் வந்து இவ்வளோ ஓவர்ஸ் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேயா, சரி. இப்போ வாட் இஸ் எ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதையும் முதல்ல பார்த்துடலாம். சரி, அது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட். இப்போ நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறது, அதுக்கு ஜர்னல் என்ட்ரி, அப்புறம் லெட்ஜர், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ரிப்போர்ட்ஸ். கரெக்டாக அந்த ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வருது தான் இட்ஸ் கால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி. அதாவது P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ரேஷியோ அனாலிசிஸ், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் சம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், சம் அசட்ஸ் லிஸ்டிங் அப்படிம்பாங்க. ஓகேயா, ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி போடணும், இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சரி, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, ஒரு மொபைல் ஃபோன், இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் ஆக்சசரி ஷாப், இல்லாட்டி ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகேயா, ஃபஸ்ட்டு யாருக்கு தேவை, உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகிறதா இல்லையா, லாபம் வருதா லாபம் வரலையா, எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறது. கரெக்ட், உங்களுக்கு முதல்ல தேவை. கரெக்டாக, ஏன்னா நீங்கள் தான் பணம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தேவை. ஸோ ஓனர் தான் இதை ஃபஸ்ட்டு யூசர் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கரெக்ட். ஓகே, நான் சில சமயம் சொல்லும்போது ஒரு சின்ன கடையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது பெரிய கம்பெனியும் மைண்டில் வச்சுக்கோங்கண்ணே. ஸோ ரெண்டுத்தையும் அப்படி மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணிப்பேன். ஓகே, சரி. அடுத்தது வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பணம், அதாவது கேபிட்டல் பத்தில் பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறீங்க. ஓகே, பேங்க்லேருந்து பாரோ பண்ணிங்கன்னா அப்போ பேங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பார்ப்பார், அவர் இப்படி நல்லா போயின்ட்டுருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்தோ இல்லாட்டி நீங்கள் ஊர்லேருந்து கடன் வாங்கினீங்கன்னு வச்சுவாங்க. அந்த கடன் கொடுத்தவர் வந்து சும்மா உங்களை ரோட்டில் பார்த்து எப்படி பாருங்க அப்படின்னு கேட்பார். கரெக்டாக, சரி, நீங்கள் சொல்கிற பதிலை வச்சே அவருக்கு தெரியும், சரி உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயின்ட்டுருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக, ஆனால் நீங்கள் 5 கோடி 10 கோடி 50 கோடி லோன் பாரோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் பத்தாது. ஏன்னா அந்த லோன் கொடுத்த பேங்க்லேருந்து நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக, அதனால் தே cannot go by how you say. ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். கரெக்டாக, அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, கரெக்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தேவை. எதுக்கு தேவை, நீங்கள் மாதம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியுமா உங்களால், அதே மாதிரி நீங்கள் லோன் பாரோ பண்ணிங்களே அதை உங்களால் திரும்பவும் தர முடியுமா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க. ஓகேயா, ஸோ முதல்து ஓனர், ரெண்டாவது பேங்க். ஓகேயா, இந்த ஓனருக்குள்ளேயே கொஞ்சம் நம்ம அதாவது கொஞ்சம் பெருசாக்கலாமா. இப்போ உங்கள் மளிகை கடையை கொஞ்சம் பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருசாகி பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் பாஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 4 மேனேஜர் இருக்காங்க. 4 மேனேஜர்னால் ஒருத்தர் வந்து பர்ச்சேஸுக்கு, ஒருத்தர் வந்து சேல்ஸுக்கு, இன்னொருத்தர் வந்து இல்லை அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு, இன்னொருத்தர் மார்க்கெட்டிங்கு. அப்போ அந்த மேனேஜர்ஸ்க்கே எப்படி தன்னுடைய டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியணும். கரெக்டாக, அப்போ ஸோ பெரிய கம்பெனியாக இருந்தால் ஓனர் நீங்கள், உங்களுக்கு இருக்கிறது இட்ஸ் கால் மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியணும் எப்படி பிஸ்னஸ் நல்லா பண்ணுறது சொல்லிட்டு. ஓகேயா, அடுத்தது இப்போ ஒர்க் பண்ணுறாங்கள்ல எம்ப்ளாயீஸ். இப்போ நீங்கள் சின்ன கடையாக இருந்தால் 2 பேர் இருப்பாங்க. ஓகே, பெரிய கடையாக பிஸ்னஸாக 2000 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து
பிஸ்னஸ் நல்லா போகிறதா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ லாபம் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது நல்லா இருந்ததுன்னா நம்மளும் கொஞ்சம் நல்லா உழைக்கலாம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸும் வளரும், கம்பெனியும் வளரும். இப்போ நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கலாம், நம்மளும் சம்பாதிக்கலாம். கரெக்டு தானே? இது நார்மல். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்கன்னா 2 தான் முக்கியம். ஒன்று, உங்களுக்கு சம்பளம் வரணும். ஓகே. அதுமாதிரி நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கம்பெனிக்கு, கரெக்டாக? அப்போ சம்பளம் வரணும், நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், உங்கள் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கரெக்டாக? அப்போ எம்ப்ளாயீஸ்க்கும் கண்டிப்பாக தேவை. இது 5 minutes ஆகிடுச்சு, சாரி. ஓகேயா? அடுத்தது, நீங்கள் இந்த கடனில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கிரெடிட்டார்ஸ்டேருந்து. அப்போ அந்த கிரெடிட்டார் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சப்ளை குட்ஸ் இல்லாட்டி வந்து இதாக மிஷினாக இருக்குதுன்னா, இப்போ கிரெடிட்டர்ஸ் வில் ஆல்சோ லைக் டு நோ. ஏன்னா நீங்கள் வந்து 60 days 90 days தரேன் அப்படிம்பீங்க. அப்போ அவங்களுக்கும் தேவை. ஓகேயா? ஸோ திரும்ப முதலே சொல்லிடுறேன், ஓனர், அப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாயீஸ், இந்த பக்கம் பேங்கர், ஓகே, இந்த பக்கம் கிரெடிட்டர்ஸ். இன்னும் 2 தான் இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய கம்பெனியாக இருந்து ஒரு பப்ளிக் லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பப்ளிக்டேருந்து வாங்குறீங்க கேபிட்டல். அதாவது உங்கள் பணம் மாத்திரம் இல்லை, பப்ளிக் பணமும் உண்டு கேபிட்டலில். அப்போ தே ஆர் கால்டு இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரிடே ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். சரி, கம்பெனி நல்லா போச்சுன்னா ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுப்பாங்க, விற்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஓகே. இப்போ இன்வெஸ்டர்ஸ். கடைசி யாருக்கு? கரெக்ட், கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு தெரியும்னா 2 இருக்குது கவர்மெண்ட்டில். ஒன்று வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் தான் அக்கௌண்டன்ட் வச்சுவாங்க. ஸோ நீங்கள் நிறைய லாஸ் இருக்குது. ஒன்று கம்பெனி லா, ஒன்று இன்கம் டேக்ஸ், ஓகே, ஒன்று ஜிஎஸ்டி ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எல்லாத்தோடைய அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அதுமாதிரி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்களா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களா? ஜிஎஸ்டி ரிட்டர்ன் மந்த்லி உண்டா? அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இயர்லி, அதே மாதிரி கம்பெனி லா போர்டுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவசியம். ஓகேயா? 2வது யூஸ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்களா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கண்ட்ரி எப்படி நல்லா பண்ணுறதா இல்லையா அப்படின்னு தெரியணும். சார் அதுக்கு எது சார் கனெக்ஷன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க, அதாவது ப்ரொடக்ஷன், அவுட்புட், எவ்வளோ நீங்கள் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறீங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு தேவையாக இருக்கும். அதாவது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? முதல்ல ஜிடிபி சொல்லலாம். ஓகே. அப்புறம் நேஷ்னல் இன்கம். ஓகே. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு 5-6 என்ன சொல்லலாம் பேராமீட்டர் அப்படிம்பாங்க. எப்படி வந்து ஒரு கண்ட்ரி வந்து நல்லா பண்ணுறது, குரோவாக இருக்குங்கிறது. ஸோ அந்த கண்ட்ரி பேராமீட்டருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகேயா? ஸோ இந்த எல்லா யூசர்ஸையும் இந்த வீடியோ டைட்டில்லையும் போட்டிருக்கேன், அங்கேயும் போய் பாருங்கண்ணே. தேங்க்யூ.